ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன் இ-சேவையில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது சிட்டிசன் கார்னரில் போயிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் போயிட்டு டிஎன் இ-சேவை அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோடனே ஃபஸ்ட்டு லிங்க்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் இ-சேவையினுடைய லிங்க் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டிஎன் இ-சேவையினுடைய ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று துறை நுழைவு, இன்னொன்று பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட் லாகின், சிட்டிசன் லாகின் இருக்கும். ஸோ அதில் பயனாளர் நுழைவு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்றத நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய நேம் கேட்பாங்க. உங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணி முடித்த உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கு கேட்பாங்க. உங்களுடைய தாலுக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. அடுத்து உங்கள் மெயில் ஐடி கேட்பாங்க. உங்கள் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம விட்டாலும் விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணி முடிச்சோன்னு உங்களுடைய லாகின் ஐடி கேட்பாங்க. ஸோ உங்களுடைய லாகின் ஐடி நீங்கள் இங்கே கரெக்டாக கொடுத்துங்க. உங்களுடைய லாகின் ஐடியை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணி முடித்தோடனே உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்குறாங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஆல்ஃபபெட் கேப்ஸில் இருக்கணும். அடுத்தது எனி ஸ்பெஷல் கேரக்டர், 2 நியூமரிக் வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து கேப்சா வேல்யூ கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்கூடிய சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். பக்கத்துலேயே கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். அந்த பட்டன் ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சைன்இன் பேஜ். ஸோ அந்த சைன்இன் பேஜில் போய்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.